மக்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் லேண்ட் குக்கிங். நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸை மறக்காமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ ஐஸ்கிரீம். நம்ம ஐ ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நான் சப்போர்ட் பண்ணோம். அண்ட் அதே மாதிரி வந்து ஹார்ட் டிசீஸ் வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடியது. டேஸ்டியஸ்ட் எல்லாருக்குமே மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து மேங்கோ பிடிக்கும். வாங்க எப்படி பண்ணலாம். ஒரு 3 மாம்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கட் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஒரு ஜூஸரில் போட்டுடலாம். எவ்வளோ மாம்பழம் உங்களுக்கு நீட் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நியர்லி ஒரு 3 to 4 கிளாஸஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு கிளாஸ் வந்து சுட வச்சு ஆறின பாலை ஊற்றிக்கலாம். ஒரு கிளாஸ் பால் வந்து ரொம்ப நல்லது. அண்ட் இது வந்து கால்சியம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால போன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம் நல்லா. சுகர் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம வந்து மேங்கோவே நிறைய சுகர் இருக்கும். ஸோ சுகர் யூஸ் பண்ண வேணாம். மேங்கோ நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த நம்ம வந்து 3 மாம்பழத்துக்கு நியர்லி 3 டேபிள் ஸ்பூன்ஸ். நீங்கள் அதை விட அதிக மாம்பழம் போட்டிங்கன்னா அதை விட அதிகம் போட்டுக்கலாம். இது கூட வந்து ஒரு கிளாஸ் பால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பால் வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா வாட்டர் கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் எந்த ஒரு கட்டி இல்லாமல் நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நல்ல ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணி கூட நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க மேங்கோ வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஜாரில் இருக்க மேங்கோ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கிளாஸ் பால் ஊற்றி நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி அதையுமே நம்ம வந்து பேனில் ஊற்றிடலாம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்லாம் கொஞ்சம் எவாப்ரேட் ஆகி போகணும். அண்ட் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஐஸ்கிரீம் வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கொதிச்சு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நியர்லி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வரும். ஒரு 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். A few minutes later. ஸோ எப்படி நல்லா பாயில் ஆகி வருதுன்னு பாருங்கள். இந்த நல்லா பாயில் ஆகி கொஞ்சம் கட்டியான ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை ஊற்றிடலாம். நம்ம வந்து ஊற்றினோடனே நல்லா மிக்ஸ் பண்ணணும். பிகாஸ் அது வந்து கட்டி விழும். நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து அந்த கட்டி விழாது. நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டோடனே கொஞ்சம் திக்கான மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் திக்காக ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு கிளாஸ் இல்லைனா ஃப்ரீசரில் உள்ள மோல்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் நல்லா ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. கேப் எதுவும் இல்லாமல் நல்லா திக்காகிற மாதிரி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து அப்படி ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு 2, 3, 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து பார்க்கலாம். நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ ஃப்ரீஸ் ஆகிருக்குன்ட்டு. நியர்லி மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியண்ட்டும் யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு இவ்வளோ அழகான மேங்கோ ஐஸ்கிரீம் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.